வணக்க மக்களே, நான் உங்கள் கோகுல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ட்ரம்ப்பை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா ட்ரம்ப்போட டாக்ஸின் சூழ்ச்சியின் ஆன்சர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் ட்ரம்ப் எல்லா நாடுமே டாக்ஸ் போட்டுட்டு இருக்கான்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்துட்டே இருக்கும். இதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். ட்ரம்ப் வந்து 2024 வந்துட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சு ட்ரம்ப் வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா எல்லா நாட்டுகளுமே டாக்ஸ் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இது ஏன்றது நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல ட்ரம்ப் பண்ண விஷயமே வந்துட்டு டாக்ஸ் தான். கிட்டத்தட்ட 10 நாடுகள் மேல வந்துட்டு டாக்ஸ் ஏற்றிருந்தாரு. அது முதன்மையா நம்ம இந்தியா மேல வந்துட்டு டாக்ஸ் 50% ஏற்றிருந்தாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவும் சைனாவும் தான் அதிக லெவலான ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்ட. அதனால ரஷ்யாவோட எக்கனாமி வந்துட்டு ரொம்ப க்ரோத் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியா வந்துட்டு வெப்பன்ஸ் பண்றதுக்கு எல்லா பொருள் வாங்குறதுக்கு வந்துட்டு இந்தியா தான் நிதி உதவி பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம நாடு ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க நார்மலா எப்பவுமே ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கோம். மேபி உங்களுக்கு அது வந்து புதுசா வரதுனால ரஷ்யா டிஸ்கவுண்ட் தரதுனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சு சொல்லி ஜெய்சங்கர் அவருக்கு பதிலடி கொடுத்திருந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட H1B விசா மேல கை வச்சாரு. அந்த நார்மல் விசா நீங்க நார்மலா ஒரு H1B விசா அப்ளை பண்ணா ஒரு 3 lakhs to 5 lakhs ஆகும். ஆனா 88 lakhs கிட்டத்தட்ட 100 மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு. அது ஒரு அடி நமக்கு. அடுத்து எங்க கை வச்சாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ், மெடிசன்ஸ்க்குலாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா 100% டாக்ஸ் போட்டிருந்தாரு. இதே மாதிரி நம்ம நாடுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா நாடுக்கு மட்டுமே போட்டிருந்தாரு. இப்ப நம்ம நாடுக்கு வந்துட்டு 50% 100% போட்டிருந்தாங்க. மற்ற நாடுகளை கம்மியா போடுது. நம்ம நாடு மேல வந்து கூடுதல் வரி எக்ஸ்ட்ரா வந்துட்டு விதிச்சிருந்தாரு. கேட்டா வந்து நம்ம ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்றதுனால இவ்வளவு வரி. எங்க ஆரம்பிச்சது? முதல்ல ஆயிலுக்கு போட்ட டாக்ஸ், அப்புறமேட்டுக்கு H1B விசாவுக்கு போட்ட டாக்ஸ், இப்போ வந்துட்டு மெடிசனுக்கு, பர்னிச்சருக்கு, அப்புறம் திரைப்படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு 100% டாக்ஸ் விதிச்சிருக்காரு ட்ரம்ப். இதனால வந்துட்டு நிறைய பேர் இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கும். இந்தியா வந்துட்டு என்னதான் வந்துட்டு காமா இருந்தாலும் இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு வெளிநாட்டு எம்ப்ளாயிஸ்க்கும் அமெரிக்காவுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூகுள் நிறுவனம், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துல சொல்லியிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட மாஸ்டர் பிளானே இங்கதான். எல்லாமே வந்துட்டு அவரோட நாட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான். உண்மையா சொல்றேன், நம்ம ட்ரம்ப் வந்துட்டு 1000 தப்பா பேசினாலும் கூட, மற்ற நாட்டுக்கு தப்பு செஞ்சாலும் கூட தான் நாட்டுக்கு நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில இருந்து, வெளிநாட்டு கண்ட்ரில இருந்து வந்துட்டு அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யறதுனால அமெரிக்கால வந்து வேலை வாய்ப்பு கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ட்ரம்ப். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து அங்க போய் தங்குறதுனால வந்துட்டு அங்க இருக்க ஏழை மக்களுக்கு வந்துட்டு ரெசிடென்சியோட ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ஸ்ட்ரீட்ல தங்கியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏன் டிராபிக் 100% ஒரு டெரிஃப் 100% போடாருன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் வந்துட்டு அவரோட ஸ்ட்ராட்டஜியே இருக்கு. நான் போடுற 100% டெரிஃப்னால என்னோட நாட்டுல வந்து டாக்ஸோட ப்ராப்ளம் தீரும். நான் தான் என்னோட நாட்டுல தேவையான டாக்ஸ் பூரா நான் உங்க நாட்டுல இருந்து வாங்குறதுனால என் நாட்டுக்கு நான் டாக்ஸ் வாங்கணும் அவசியமே கிடையாது. என் மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அமெரிக்காவோட செல்வாக்கு வந்து தலை சிறந்து இருக்குன்னு சொல்லிட்டு இங்கதான் சூழ்ச்சி வைக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த டாக்ஸோட சூழ்ச்சியை வந்துட்டு அங்க எல்லா நாட்டிலையும் வாங்கிட்டு தான் நாட்டுல வந்து டாக்ஸே இல்லாத ஒரு நாடா மாத்தணுன்றதுக்கோசரம் தான் அவன் ட்ரம்ப் இப்படி சூழ்ச்சி பண்ணி எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணி டாக்ஸ்ல வந்து கை வைக்கிறாரு. இப்ப நேற்று கூட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்கறாங்க, ஏன் நீங்க எப்ப டாக்ஸ்ன்னு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட சொல்றாரு. எனக்கு உலகத்திலே பிடிச்சது டாக்ஸா? ஒரு காலத்துல அமெரிக்கா வந்துட்டு எல்லாம் டாக்ஸ்ன்ற பேர்ல அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் டாக்ஸ் பத்தி எல்லா நாட்டுமே அடிச்சிட்டு இருக்கேன். என் நாடு வந்து தலை சிறந்து பணக்கார நாடா இருக்குன்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னதுனால நிறைய நெட்டிசன்கள் வந்துட்டு விமர்சனம் பண்ணாலும் முக்காவாசி பேர் சப்போர்ட் தான் பண்ணிருக்காரு. ஏன்னா என் நாடு இப்ப எனக்கு இந்தியா ஃபேமஸ்னா நம்ம இந்தியாவில இருக்கிறோம், இந்தியா தான் பெருமை. அவங்களுக்கு அமெரிக்கா இருக்கலாம், அமெரிக்கா தான் பெருமை. அந்த மாதிரி அவங்க நாட்டுக்கு அவங்க பண்றதுனால ட்ரம்ப் மேல நிறைய விமர்சனம். இதுதான் வந்து ட்ரம்பின் சூழ்ச்சியே. மற்ற நாடுகளை டாக்ஸை வாங்கி என்னோட நாட்டுக்கு நான் சுதந்திரமா கொடுக்கறதுக்கோசம் தான் இவ்வளவு டாக்ஸ் போட்டுருக்காரு. ட்ரம்ப்போட சூழ்ச்சி இதுதான். நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.